அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நான் எங்கே தனியாக கிளம்பிட்டு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, மிர்னாலினி ஸ்கூலில் வந்து இன்றைக்கி பேரண்ட்ஸ் மீட்டிங். அதுக்காக நான் கிளம்பிட்டு இருக்கேன். அவங்க அப்பானால இன்றைக்கி வர முடியல, லீவ் இல்லை அப்படின்னு சொன்னார். அதனால நம்ம மட்டும் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டு இருக்கேன். இன்றைக்கி நான் என்னென்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எங்கே கிளம்புனாலும் நமக்கு கூடவே இந்த ஹேண்ட்பேக் இல்லைன்னா பர்ஸ் ஏதாவது கையில் இருந்தால் தான் நமக்கு கூடவே யாராவது இருக்கிற மாதிரி இருக்கும், நமக்கும் சேஃப்டி கூட. அதனால் நான் இந்த பேக் எடுத்தாச்சு. நீ அடுத்தது ஹெல்மெட் தொலாவி எடுக்கணும். ஹெல்மெட்டும் எடுத்துட்டேங்க. ஹெல்மெட் ஃபுல்லாக டஸ்ட்டு. இந்த ஏரியாவில் பயங்கர டஸ்ட்டு. நானும் வீக்லி க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கேன். டஸ்ட்டு வந்துகிட்டே இருக்குது. ஓரளவு எல்லாம் நீட் பண்ணியாச்சு. லஞ்ச் சாப்பிட்லான்னு நினச்சேன், சாப்பிட்டா லேட் ஆகும். அதனால் சரி வந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு கிளம்பிகிட்ருக்கேன். ஒரு வழியில் முடிஞ்ச ஒரு ஜூஸ் குடிச்சிக்கலாம். டைம் இருக்கான்னு தெரில. இல்லை, நான் ஸ்கூலுக்கு போகிற கரெக்டாக இருக்கும் டைம். என் கூடவே பாப்பா அனுப்பிச்சி விட்றாங்களா இல்லை அவங்க வேனில் வராங்களா என்னன்னு தெரியல. சரி, வரும்போது என்ன பண்ணுறேன்னு போய் ஸ்கூலுக்கு போய் என்ன பண்ணுறோங்கிறத பார்க்கலாம். ஸ்கூல்லேருந்து வந்துட்டேன். வந்த உடனே பார்த்தீங்கன்னா வெயிலில் போயிட்டு வந்ததுக்கு ரொம்ப டயர்டாயிடுச்சு. டயர்டானதுனால கொஞ்ச நேரம் படுத்தா பாப்பா வந்தாச்சு. சின்ன மேடம் வந்து வெளியே விளையாண்டுட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே இன்றைக்கி எந்த வேலையும் முடிக்கல அப்படிங்கிறதுனால சரி ட்ரெஸ் எல்லாம் வாஷிங்க்கு போட்டுடலாம்னு சொல்லிட்டு வந்து போட்டுருக்கேன். வெயிலில் போயிட்டு வந்தோடனே இன்றைக்கி ரொம்ப கேராக இருக்குது. வெளியவே வெயிலில் போகாமல் வந்துட்டு போடுறதுனால நம்ம ஆன் பண்ணி விட்டோம்னா பெரிய பொண்ணை போய் கூப்பிட்டு வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும். நல்ல வேலை நான் வந்து பெரிய பொண்ணை கூப்பிட போகிறக்குள்ளேயுமே நல்ல தண்ணி வந்துருச்சு. தண்ணி வந்து 10 நாள் கிட்ட ஆகிடுச்சு. இப்போ தான் ட்ரம்மு கழுவி தண்ணி குடிச்சிட்டு இருக்கிறேன். இந்த ட்ரம்மில் குடிச்சு வச்சோம்னா நம்ம 10லேருந்து 15 நாளைக்கு நமக்கு தண்ணி பிரச்சனையே இருக்காது. இது இல்லாமல் இன்னொரு ஒயிட் கேன் ஒன்று இருக்குது, அதையும் குடிச்சு வச்சுக்குவேன். தண்ணி குடிச்சிட்டு நம்ம நெக்ஸ்ட் வந்து பெரிய பாப்பாவுக்கு கூப்பிட போகணும். அதுக்குள்ளே நினைச்சிருமான்னு தெரியல, டைம் ஆகிட்டு இருக்கு. தண்ணி வந்து இந்த டைம் சுத்தமாக காலி ஆகிடுச்சு. வெயில் ஜாஸ்தி ஆயிடுச்சுல, இங்கே நமக்கு தண்ணி சீக்கிரம் தீர்ந்துடும். 10 நாள்லேருந்து 7 நாளுக்குள்ளே தண்ணி சீக்கிரம் தீர்ந்துடும். நமக்கு வந்து இங்கே அத்திக்கடை தண்ணி தான் வருது. இந்த தண்ணி வந்து எங்களுக்கு சேர்த்து அவளை சளி பிடிச்சிக்குது சீக்கிரம். அதனால வந்து நாங்கள் சுடு தண்ணி காய வச்சு தான் குடிச்சிக்கிறது. ஆனால் தண்ணி நார்மலாக நீங்கள் குடிக்கும்போது டேஸ்ட்டாக இருக்கும். ஸ்கூலுக்கு போயிட்டு வந்ததுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப டயர்டாயிடுச்சு. டயர்டானதுனால கொஞ்ச நேரம் படுக்கலாம்னு அப்படியே படுத்துட்டு ஃபோனை கையில் எடுத்து வச்சது தான் மாயம். டைம் போனதே தெரில. பாப்பாவே வந்துட்டாங்க. அப்புறம் அவங்க வந்த உடனே அவங்களுக்கு பாலாத்தி கொடுத்துட்டு நானும் சாப்பிட்டு அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்து கொடுத்துட்டு குளிக்க வச்சுட்டு ட்ரெஸ் மாற்றிக்கிட்டு வெளியே விளையாண்டுட்டு இருக்காங்க. நல்லா ஆடிட்டு வந்திருப்பாங்களாட்டு இருக்கு மேடம். டயர்டாக இருக்காங்க. இன்னைக்கு ஹோம்ஒர்க் இல்லைன்னு ஒரே ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்காங்க. வெளியே வந்து ஒரு பாப்பா இருக்காங்க, அவங்க கூட விளையாண்டுட்டு இருக்காங்க. ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் விட்டோம்னா விளையாண்டுட்டு அப்புறம் டயர்ட் ஆயிடுவாங்க, உள்ளே வந்துடுவாங்க. உள்ளே அவங்க வீட்டுக்குள்ளே போயிட்டாங்கன்னா வரமாட்டாங்க. வெளியே விளையாண்டுட்டு தான் நம்ம கூப்பிட்டா வந்துடுவாங்க. நம்ம வந்து டியூப் இருக்குது, அதனால் வந்து நம்ம டியூப் போட்டு கரெக்டாக இங்கேயே வச்சு நம்ம தண்ணி பிடிச்சிக்கலாம். இதுக்குன்னு தனியாக வந்து குடத்தில் எடுத்துகிட்டு வந்து ஊற்றணும்லாம் இது இல்லை. டியூப் போட்டால் கரெக்டாக ரூம் வீட்டுக்குள்ளே வந்துடுது. தண்ணி பிடிச்சி வச்சாச்சு. இனி 10 நாளைக்கு 15 நாளைக்கு தண்ணி பிரச்சனை நமக்கு இல்லை. வாங்க அடுத்து. பெரிய பொண்ணு பார்த்தீங்கன்னா ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வந்துட்டேன். கூட்டிகிட்டு வந்துட்டு சரி 2 பேத்துக்கும் வந்து தர்பூசணி கட் பண்ணி கொடுக்கலான்னு சொல்லி தர்பூசணி எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் இருக்கிறனால இருந்து எடுத்ததுனால ரொம்ப ஜில்லுன்னு இருக்குது. கொஞ்சம் கூலிங் போனதுக்கப்புறம் கட் பண்ணி கொடுக்கலான்ட்டு எடுத்து வச்சுருக்கேன். இனி வெயில் வந்துருச்சு. வெயிலுக்கு வந்து நமக்கு தர்பூசணி டெய்லி சாப்பிட்டோம்னா கொஞ்சம் உடம்பு கூலிங்காக இருக்கும். வாட்ரு வந்து இன்டேக் எடுத்த மாதிரி இருக்கும். ஜூஸ் போட்டு கொடுத்தா டக்குன்னு குடிச்சுக்குவாங்க. இப்போ சாப்பிட கட் பண்ணி கொடுத்துடலான்ட்டு இருக்கேன். கட் பண்ணி கொடுத்துட்டு மீதி இருந்ததுன்னா நைட் அதையவே ஜூஸ் அடிச்சு கொடுத்துட்டோம்னா குடிச்சிருவாங்க. வாங்கினது எப்படியாவது தீர்த்துடணும்ல. டேஸ்ட்டாக இருக்குது. இந்த பீஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாகவே இருக்குது. ஜூஸுக்கு சர்க்கரை போடாமே அடிக்கலாம், அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாசிப்பயிர் வந்து ஊற வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தோசை சுடும்போது கொஞ்சம் அரைச்சி ஊற்றி பாசிப்பயிர் தோசை சுடலாம். முளைக்கட்டை வச்சு எடுத்து வச்சிட்டோம்னா இதில் வந்து நம்ம சர்க்கரை போட்டு தேங்காய் பூ போட்டு சாப்பிட்லாம்.
இல்லைன்னா சாலட் மாதிரி ஏதாவது வெஜிடபிள்ஸில் போட்டு கூட நம்ம சாப்பிடலாம், நல்லா இருக்கும். அதனால அப்பப்போ வந்து இதை ஊற வச்சு முளைக்கட்டை வச்சு எடுத்து வச்சுக்குவேன். இப்போ வந்து இது வடிகட்டி ஈஸியாக முளைக்கட்டை வைக்கலாம். இது வந்து ரொம்ப முளைச்சி வந்ததுன்னா வந்து நமக்கு வெறும்னா சாப்பிட்றதுக்கு வந்து வேக வைக்காமல் சாப்பிட்றதுக்கு வந்து டேஸ்ட்டாக இருக்காது. இதே வந்து அளவாக முளைச்சிருந்துச்சுன்னா நீங்கள் அதில் வந்து கரும்பு சர்க்கரையும் தேங்காய் பூவும் போட்டு சாப்பிட்டீங்கன்னா செம டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். நீங்கள் நிறைய சாப்பிட முடியாது. இந்த வந்து பயிர் வேக வைக்காதங்காட்டியும் நிறைய சாப்பிட முடியாது, கொஞ்சமாக தான் சாப்பிட முடியும். ஆனால் வயிறு ஃபில்லான மாதிரியும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது நம்ம ரெகுலராக எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு ஹெல்த்துக்கும் நல்லது. அதனால நான் இதை அப்பப்போ ஊற வச்சு முளைக்கட்டை வச்சு வச்சுக்குவேன். மாவு அரைக்கும் போது நம்ம தோசை மாவுக்கு லாஸ்ட் ஆகும்போது மாவு பத்தாம இருந்துச்சுன்னா இந்த பயிர் போட்டு கூட அரைச்சு அந்த மாவு கூட மிக்ஸ் பண்ணி நம்ம தோசை சுட்டுக்கலாம், நல்லா இருக்கும். இந்த மாதிரி நீங்க எத்தனை பேர் பண்ணுவீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல உடனுக்குடனே வரும்.